தொடர்ந்து நம்மிடம் மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா இணைந்திருக்கிறார். துரைக்கருணா சார் வணக்கம். சார், சமீபத்திய நாட்களாகவே அதிமுக எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக இருந்தது. பல மூத்தவர்கள் தாவேக்காவில் ஐக்கியமாகிவிட்டார்கள். அதிமுகவில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய எடப்பாடி கே பழனிசாமி ஏன் மௌனம் காக்கிறார் என்ற கேள்வி எல்லாம் பொதுவெளியிலும் அரசியலிலும் கடுமையாக முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் KC கருப்பண்ணன் விரைவில் ஒன்றிணைவு நடக்கும், அனைவருமே ஒன்றிணைக்கப்படுவார்கள் என்ற ஒரு நல்ல தகவல்களை சொல்லி இருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க உங்களுடைய அரசியல் அனுபவத்துல? 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும், ஒன்றிணைந்த வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று மூத்த முன்னோடிகள் 6 பேர் சென்று எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தினார்கள். அன்றைக்கு அவர் உடன்பட்டு அனைவரையும் ஒருங்கிணைத்திருந்தால் ஒன்றிணைந்த வலிமை மிக்க அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று குறைந்தபட்சம் 5 மத்திய அமைச்சர்களாவது அந்த மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பார்கள். அந்த தேர்தலுக்கு முன்னதாக 2021க்கு பிறகு அந்த நிலைப்பாடை எடுத்திருக்கணும். 2024க்கு பிறகு இவர்கள் அந்த மூத்த முன்னோடிகள் வலியுறுத்தியதை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த 2026ல நம்ம ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்க முடியும். ஏன்னா பொதுவெளியில அதிமுக இனி வெற்றி பெறாது என்கிற கருத்தாக்கம் உருவாகி 3-4 பிரிவுகளாக இருக்கிறது, இனி இதற்கு எதிர்காலம் இல்லை என்கிற கருத்தாக்கம் உருவானதுனாலதான் நமக்கு ஒரு பெரிய சரிவு பின்னடைவு ஏற்பட்டது. அப்ப இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தான் என்பது வெளிப்படையானது, எல்லோருமே அறிந்த உண்மைதான். இன்றைக்கு இந்த நிலைப்பாடு தொடருமே என்றால் அதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லை என்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. அந்த கருத்தாக்கம் இப்ப பொதுவெளிகளில் வந்துருச்சு. ஏனென்றால் நீங்க குறிப்பிட்டது மாதிரி மூத்த முன்னோடிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் MP, முன்னாள் MLA பலரும் கொத்து கொத்தாக சென்று தாவேக்காவில் இணைகிற இந்த சூழல் என்பது தாவேக்கா இனி புதிய அதிமுக நாங்கள் தான் என்று பேச தொடங்கி இருப்பது கட்சியினர் மத்தியில மூத்த முன்னோடிகள், அடுத்தடுத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மத்தியில ஒரு கடும் அதிருப்தியை, மனச்சோர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால்தான் ஏற்கனவே அதிருப்தியாளர்களாக வெளியிலே வந்த தங்கமணி, வேலுமணி, CV சண்முகம், மத்த விஸ்வநாதன் போன்றோர் இனிமேலாவது செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி விவாதிக்க வேண்டும். திருமதி சசிகலா, திரு TTV தினகரன் உள்ளிட்ட அதிருப்தியாளர்களை, நாம் விலக்கி வைக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்கிற கருத்தை சொன்னாங்க. நேற்றைய தினம் தலைமை கழகத்தில் அந்த டெல்டா மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் குடந்தையை சேர்ந்த ஒரு பகுதி செயலாளர், டெல்டா மாவட்டம், தஞ்சை மாவட்டம், தென் மாவட்டங்கள்னு ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கிறது, திரு TTV தினகரனை நாம் இணைத்து கொண்டால் வெற்றி சாத்தியம் என்று தெரிவித்திருக்கிறார். அதற்கு எதிர்வினையாற்றிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் தனி கட்சி தொடங்கி இருக்கிறாரு, தலைவராக இருக்கிறாரு என்று கடந்து போயிருக்கிறார். முடியாது என்று இதுவரை மறுத்தவர், அப்படி சொல்லல. அப்ப இன்றைக்கு KC கருப்பண்ணன் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியின் மிக நம்பிக்கைக்குரிய பிரதிநிதிகளில் அவரும் ஒருவர். அவர் இந்த கருத்தை திருமதி சசிகலா அவர்கள், தினகரன் ஆகியோரை இணைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னது ஒரு வரவேற்கத்தக்க அம்சமாக இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்களின் மாபெரும் இயக்கம். இதுல ஒரு சில 100 பேர் பதவி பொறுப்புகள் இருந்து போனதால் பெரிய பாதிப்பெல்லாம் உருவாகாது. காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்த கிட்டத்தட்ட 1 கோடி 1.5 கோடி மக்கள், புரட்சி தலைவர் MGR, அம்மா செல்வி ஜெயலலிதா, இரட்டை இலை, இது எங்கிருக்கிறதோ, இந்த தலைவர்களை யார் கொண்டாடுகிறார்களோ அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் இருப்போம் என்று இருக்கிறார்கள். இவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு சரியான தலைமை தங்களுடைய பிடிவாதத்தை தளர்த்தி கட்சி முக்கியம், கட்சி வெற்றி முக்கியம் என்று செயல்பட்டால் நிச்சயமாக அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கிறது. மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். சகோதரா, தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு துரைக்கருணா. நன்றி சகோதரா, நன்றி.